சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. மேற்கு வங்கத்தின் பசிம் பர்தமான் மாவட்டம் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி சுட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் மேற்கு வங்கத்தில் படித்து வரும் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் வெளியே சென்றபோது அடையாளம் தெரியாத 3 நபர்களால் கடத்தப்பட்டு காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். மாணவியின் செல்போனை பறித்த அந்த குற்றவாளிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என்று மிரட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு மாணவியுடன் சென்ற நண்பரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து சிசிடிவி காட்சிகளை சேகரித்து வருகின்றனர். இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து தேசிய மகளிர் ஆணைய குழு துர்காபூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது பெற்றோரையும் சந்திக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் அர்ச்சனா மஜும்தார், மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. காவல்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதியதாக இல்லை. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மாநில அரசும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.